Taste the Daily. ஏல மக்கா, ஐயா ஸ்டாலின் வாக்களித்த தமிழக மக்களுக்கு அன்பு பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சா? வரலையா? அடுத்த தடவை கரண்ட் பில்லு வரும்போது கண்டிப்பாக வந்துடும். பாக்கெட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மறுபடியும் கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு நிதி பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை. அதான் நம்ம பாக்கெட்டை பதம் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நிர்வாக திறமையின்மையை மறைக்க நம்ம தலையில் சுமையை ஏற்றுறாங்க. ஆனால் எம்புட்டு விவரமாக இருக்காங்கன்றதை பார்த்தீங்களா? தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மின் கட்டண உயர்வு பற்றி பேச்சுக்கள் வந்தது. அதெல்லாம் வதந்தின்னு அப்போ சொன்னாங்க. தேர்தலில் ஓட்டு வாங்கினதும் இப்போ சத்தம் இல்லாமல் ஏற்றுறாங்க. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் இருப்பாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? சரி மக்களை, போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லு 4.83% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இதோட 3வது முறையாக கரண்ட் பில்லை உயர்த்தியிருக்காங்க. ஏற்கனவே விலைவாசி கழுத்தை நெரிக்குது. இதுல இது வேறையான ஜனங்க புலம்புறாங்க. கர்நாடகா கிட்ட இருந்து தண்ணி வாங்கி கொடுக்காம தண்ணி காட்டிட்டு இருக்கிற மத்திய மாநில அரசுகளை கண்டிச்சு ரயில் மறியல் போராட்டங்கள் நடந்திருக்குப்பா. பாதிக்கப்பட்ட விவசாயிகளை விளம்பர கும்பல் தொடர்ந்து ஏமாத்துறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அமைச்சர் பிடிஆர் வீட்டுக்கு பக்கத்துல அரசியல் கட்சி பிரமுகர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. 4 பேர் சேர்ந்து ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அமைச்சர் வீட்டு பக்கத்திலேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா இந்த ஆட்சியில எங்க தான் பாதுகாப்பு இருக்கும்? எங்க போனாலும் அமைதியா போனமா வந்தமான்னு இருக்க மாட்டேங்காங்க மக்கா. அமைச்சர் சேகர் பாபு மங்கள பொருட்களை கொடுக்கிறதுக்காக திருப்பதி போயிருக்காரு. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணிருக்காரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம். வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, தமிழ்நாட்டில் 3வது முறையாக கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க. இனி அடுத்த தேர்தல் வர்றதுக்கு 1.5 வருஷம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே இந்த கரண்ட் பில் பிரச்சனையை ஜனங்க மறந்துடுவாங்கன்னு நினச்சி எதுவும் ஏற்றுனாங்களா என்னன்றது தெரியல. ஏற்றிருக்காங்க. யார் கேட்பா அப்படின்னு இஷ்டத்துக்கு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு ஜனங்க தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும். விடியல் விடியல்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஐயா ஸ்டாலின் 3வது தடவையா கரண்ட் பில்லை ஏற்றிருக்காரு. உடனே ஐயா ஸ்டாலின் ஏழைகளுக்கு விரோதமானவரு, நடுத்தர மக்களோட வயிற்றுல அடிக்காருன்னு சும்மா குறை சொல்லாதீங்கப்பா. ஐயா அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. ஒரு காலத்துல கரண்ட் பில்லுக்காக கருப்பு கொடியோட போராட்டம் பண்ணவர் தான் நம்ம ஐயா. சின்ன பிளாஷ்பேக்கை கொஞ்சம் பாருங்களேன். கண்டிக்கிறோம் 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 வேண்டும் 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 மின் கட்டணத்தில் சலுகை வேண்டும் வேண்டாம் 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 மக்கள் வயிற்றில் அடிக்க வேண்டாம் சலுகை வழங்கு சலுகை வழங்கு மின் கட்டணத்தில் சலுகை வழங்கு. கேட்டிங்களா மக்கா? கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்குதுன்னு கதறி எழுது. 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு கட்டினா கட்டுப்படி ஆகாது. மாசம் மாசம் கட்டினா காசை மிச்சப்படுத்தலான்னு சூப்பர் ஐடியாவை கொடுத்து ஏழை ஜனங்களுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தவர் தான் நம்ம ஐயா ஸ்டாலின். அப்புறம் ஏன் ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு 3 தடவை கரண்ட் பில்லை ஏத்தினாருன்னு கேட்கலாம். அங்கதான் திமுகவை பத்தி ஜனங்க புரிஞ்சுக்கணும். திமுக காரங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் ஜனங்களுக்காக பேசுவாங்க. அந்த பேச்சு நல்லா இருந்தா ரசிக்கணும். அதை விட்டு ஓட்டு ஆளுங்கட்சி ஆக்கிட்டீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சது. நம்ம மக்கள் தெரியாதனமா ஐயாவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததும் மாசம் மாசம் கரண்ட் பில்லை கணக்கு பண்ணுவேன்னு சொன்ன வாக்குறுதியை மறந்துட்டாரு. அடுத்து கரண்ட் பில்லை வச்சு கருப்பு கொடி போராட்டம் எல்லாம் பண்ணவரு இப்ப 3 தடவை 37% வரை கரண்ட் பில்லை ஏத்திருக்காருன்னு சொல்றாங்க. 2022ல 30 விழுக்காடு உயர்த்திருக்காங்க. 2023ல 2.18%, இப்ப 2024ல 4.83% ஏத்திருக்காங்க. ஆக மொத்தம் மின்கட்டண விவகாரத்துல ஐயாவை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம தான் பாடம் கத்துக்கணும். திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கினா இதெல்லாம் நடக்கும்னு நாம தான் புரிஞ்சு தெரிஞ்சு
யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். ஆனா நான் சொல்லல சாமி, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சர்வாதிகாரியாக மாறுவேன், யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசியிருந்தார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 வருஷத்தில் ஐயா சொன்னபடி நடந்துக்கிட்டாரான்னா இல்லைங்கிறது தான் ஒரே பதில். தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னதான் பிரச்சனைன்னு புரியலை. ராமநாதபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சமூக விரோதிகள் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அந்த செய்தியை பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் தாலுகாவில் இருக்கிற நாகநேந்தல் கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் பள்ளி கூட இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள புகுந்த சமூக விரோதிகள் சரக்கடிச்சுக்கிட்டு அங்க இருந்த பீரோவை உடைச்சு பிள்ளைகளோட ஆவணங்களை பூரா கிழிச்சு பாட புத்தகங்களை நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சம்பவம் நடந்து 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் சம்பந்தமா ஸ்கூல் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைகளின் பெற்றோர்கள் தான் இந்த கொடுமையை பார்த்துட்டு புகார் சொல்லியிருக்காங்க. சமூக விரோதிகள் இம்புட்டு அட்டகாசம் பண்றாங்களே, இந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரை நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடியும்னு பெத்தவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல. உடனே மாவட்ட நிர்வாக சார்பா உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு வழக்கம் போல உருட்டியிருக்காங்க ஒரு உருட்டு. ஆனா இப்ப வர தப்பு பண்ணவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த விளம்பராட்சியில ஏற்கனவே பள்ளிக்கூடங்களோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இந்த நிலைமையில இப்படி தப்பு பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருந்தா இன்னும் மோசமாகிடும். நான் முதல்வன் காலை உணவு திட்டம்னு கதையா சொல்ற ஐயா ஸ்டாலின் சமூக விரோதிகள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்களை மாணவர்களையும் காப்பாத்திட்டு கதை சொல்லணும். நான் சொல்லலப்பா, பொதுமக்கள் சொல்றாங்க. சரி, நம்ம விளம்பர மாடல் கும்பல் தான் படிக்கிற பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்தா மேலே ஒரு மாடல் இருக்கே, குஜராத் மாடல். அவங்க அதுக்கும் மேலே உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்காக நடந்த ஒரு விழாவில் படித்து ஒரு புண்ணியமும் இல்லை, போய் பஞ்சர் கடை வச்சு பொழைச்சிக்கோங்கன்னு பேசியிருக்காரு குஜராத் மாடல் எம்எல்ஏ ஒருத்தர். அதாவது இந்தியாவில் உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்காக பிரதமரின் சிறப்பு கல்லூரிங்கிற திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த திட்டத்தின்படி மத்திய பிரதேசத்தில் மட்டும் 55 மாவட்டங்களில் காலேஜ் திறந்திருக்காங்க. அப்படி திறந்த ஒரு காலேஜில் பாஜக எம்எல்ஏ பன்னாலால் சாக்கியா பேசியிருக்காரு. அதாவது காலேஜ் கட்டினதே உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அங்க பேசின எம்எல்ஏ படிச்சு பட்டம் வாங்குறதால எந்த பிரயோஜனமும் இல்லை, பேசாம பஞ்சர் பார்க்குற கடை வைக்கலாம்னு பேசியிருக்காரு. ஏற்கனவே பஜ்ஜி சுடலாம், பானிபூரி விற்கலாம்னு பேசின பேச்சுக்கு தான் ஜனங்க மெஜாரிட்டி கொடுக்காம ஆட்சியை அந்தரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. அப்ப கூட நம்ம குஜராத் மாடல் திருந்த மாட்டிக்கு. படிச்சு பட்டம் வாங்கி பிரயோஜனம் இல்லை, பஞ்சர் பார்க்குற கடை வைங்கன்னு சொல்றாங்க. ஒரு வகையில் பார்த்தா சரிதான். நீட்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் முறைகேடு நடக்கு. இருக்கப்பட்டவன் தான் இந்த ஆட்சியில நினைச்சதை சாதிக்க முடியுது. வேலையின்மை பிரச்சனை தலை விரிச்சாடுது. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் படிச்சு பிரயோஜனம், வேலையெல்லாம் கிடைக்காதுன்னு பாஜக எம்எல்ஏ மறைமுகமா சொல்லியிருக்காரு போல. சாட்டையை சுழற்றிய முதல்வர், எச்சரித்த காவல்துறை, நடுங்கும் ரவுடிகள், இப்படிலாம் டைட்டில் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஊடக உடன்பிறப்புகளை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. வெட்டி வசனம் பேசி மக்களை ஏமாற்றலாம், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாதுல்ல. மதுரையில் அமைச்சர் பிடிஆர் வீட்டுக்கு பக்கத்திலேயே அரசியல் கட்சி பிரமுகரை ஓட விரட்டி கொலை பண்ணியிருக்கார். அந்த கொடுமையை பாருங்க. மதுரை பக்கம் அரசியல் கட்சி பிரமுகரை ஒரு கும்பல் ஓட விரட்டி வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை நடந்த இடம் எங்க இருக்கு தெரியுமா? காவல் நிலையத்தில் இருந்து 100-150 மீட்டர் தொலைவுலையும் அமைச்சர் பிடிஆர் வீட்டில இருந்து 50-100 மீட்டர் தொலைவுன்னு ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி ரொம்ப பக்கத்திலேயே இந்த கொலை நடந்திருக்கு. இந்த அரசியல் கட்சி பிரமுகரை ஏன் கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அமைச்சர் வீட்டு பக்கத்துல எப்படி கொலை நடக்கு? பொதுவா அமைச்சர்களோட வீடு இருக்கிற ஏரியாவில் அமைச்சர் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் காவல்துறை பாதுகாப்பு பலமாக தான் இருக்கும். எந்த நேரத்திலையும் அந்த பக்கமெல்லாம் காவல்துறையினர் நடமாடிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வாக்கிங் வந்த அரசியல் கட்சி பிரமுகரை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை பண்ணதுன்னு சொன்னா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு எம்புட்டு மோசமா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. கன்னியாகுமரி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை, சேலம் அதிமுக பிரமுகர் படுகொலை, கடலூர்ல ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் படுகொலை, சென்னையில தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை, இப்போ மதுரையில அமைச்சர் பிடிஆர் வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்த இந்த கொலை. ஆக
அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு டைலாக் பேசினா மட்டும் போதுமா? நடவடிக்கை எடுக்க வேண்டாம்? என்னமோ விடியலாருக்கு தான் வெளிச்சம். என்னமா மக்கா, இந்த உடன்பிறப்புகள்லாம் என்கவுண்டர் நடந்த உடனே ரவுடிகள் நடுங்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, அமைச்சர் வீட்டு பக்கத்திலேயே கொலை நடக்குது. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெத்து வசனம் பேசி நாடகத்தில் வேணா ராசா மாதிரி நடிக்கலாம், நிஜத்தில் நாடாள முடியாது. இதை எப்போ தான் இந்த விளம்பர கும்பல் புரிஞ்சிக்க போவதோ தெரியல. சரி மக்களே, இன்றைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.